அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தையே உலுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சோகமான சம்பவம் தான் அரங்கேறி இருக்கு. அதாவது தவறு அப்படிங்கிறதோ, விபத்து அப்படிங்கிறதோ எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். அது யார் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் நடக்கும். ஆனால் ஒரு தவறு நடக்குது, விபத்து நடக்குது அப்படின்னா அதற்கு அடுத்தது நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அரசாக பார்க்கப்படும். ஆனால் திமுக அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இதுவரைக்கும் பண்ணதில்லை. அது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாலும் அவர்கள் வந்து பண்ணதில்லை. எந்த விதமாக வந்து விபத்துகள் நடந்தாலும் அது ஒரு தொடர்கதையாக மாறுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு பக்கத்தில் உள்ள கரலம்பாக்கம் அப்படிங்கிற காலனியில் கிட்டத்தட்ட 40 பேருக்கும் மேலே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து வயிற்று போக்கு உபாதைக்கெல்லாம் உட்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. ஏழுமலை சுதா அப்படிங்கிற 2 பேர். இப்படி உயிரிழந்தது கூட வந்து ஒரு குற்றம்னு வச்சுக்கலாங்க. அதை விட பண்ணக்கூடிய ஒரு பெரிய குற்றம் என்ன தெரியுமா? அரசு சுகாதார இயக்குனர் சோமசுந்தரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. உயிரிழந்த 2 பேருமே கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து அவர்கள் வந்து சாகலை. மாறாக வந்து முதல்ல இறந்த ஏழுமலை அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து பிரச்சனை, அதனால் வந்து அவர் இறந்துட்டார். 2வது இறந்த சுதா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவர்கள் ஃபுட் பாய்சன் வந்து ஆயிடுச்சு, இந்த தண்ணி குடிச்சு ஆகலையாமா, ஃபுட் பாய்சன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் வந்து இந்த மாதிரி கழிவுநீர் கலந்தெல்லாம் எதுவும் சாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவர்கள் வந்து பள்ளிப்பட்டு ஸ்டேட் ஹைவேலேயே வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டாங்க. கற்கள்லாம் வச்சு வாகனங்கள்லாம் போகாமல் தடுத்தாங்க. அரசாங்கத்துக்கு மத்தியில் இது கவனத்தை வந்து கொண்டு போகணும். இப்போ அநியாயமாக உயிரிழந்த இந்த 2 நபர்களுடைய குடும்பங்களுக்குமே உரிய இழப்பீடு வழங்கணும், அரசு வேலை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன் வச்சு அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவருடைய போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும். இதில் இந்த நடக்கக்கூடிய சினாரியோ இருக்கு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம அப்படியே எடுத்து பார்த்தோம்னா டிட்டோவாக கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், கள்ளக்குறிச்சியில் முதல்ல ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழக்கிறாங்க. ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரும் சரி அதிகாரியும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறக்கலை, அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ வேலையை பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க? அவர்கள் வந்து ஃபுட் பாய்சனில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாந்தி பேதெல்லாம் ஏற்பட்டது காரணம் ஃபுட் பாய்சன் தான் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. அதற்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் வந்து மொத்தமாக 60 பேர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் கொடுத்து பெரிய அளவில் உயிரிழக்கிறாங்க. அது தேசிய அளவில் செய்தியாக மாறுது. அப்போது ஒரு சாவிற்கான காரணத்தை வந்து முதல்லையே ஒழுங்காக சொல்லி இந்த காரணத்தினால தான் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி பண்ணியிருக்கலாம். அப்போ நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாது, தப்பை மறைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பொய் சொல்லி அந்த பொய்யினுடைய விளைவு தான் அவ்வளோ பேரோட மரணம். இங்கேயும் அதே தான் நடக்குது. 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. இப்போவே நம்ம செய்தியை வந்து வேறு மாதிரி மாற்றிடலாம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ விளைவுகள் வந்து நடக்குது. இதையே வந்து அரசு பொறுப்பெடுத்துக்கிட்டு ஆமாம் எங்களுடைய கவனக்குறையில் நடந்துருச்சு. இந்த கவனக்குறை ஏன் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு போர்வெல், ஒரு பஞ்சாயத்துக்குள்ள வந்து ஒரு போர்வெல் இருக்குது. அந்த போர்வெல் மேலே வந்து டேங்க் இருக்குது, ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து மோட்ரு போட்டு தண்ணியை மேலே ஏற்றி அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்க. இவ்வளோதான். இந்த சிஸ்டமில் அந்த போர்வெலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 அடி தூரத்துலேயே வந்து கழிவுநீர் குழாயெல்லாம் இருக்குது. அதில் வந்து கழிவுநீர் வந்து கலக்குது நிலத்தடி நீரோடு சேர்ந்து. அப்போ இப்படி தான் அந்த நீர் வந்து டேங்குக்கு போகுது, அவர்கள் மக்கள் வந்து குடிநீரோட கலக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களே வந்து இதை குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கிறாங்க. இப்போ வைக்கல, சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவர்கள் பிரச்சனையாக மாற்றலை. ஏற்கனவே டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியே வந்து இந்த பிரச்சனையை ஒரு மனுவாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஊரினுடைய ஊராட்சி செயலர்கிட்ட புகாராக கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து இந்த புகாரை ஏற்றுக்கிட்டு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அங்கே கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்களா? மக்கள் புகார் கொடுக்க போகும்போதே பல மாத காலமாக வந்து அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வயிற்றுப்போக்கு, வாந்திலாம் வருது. ஸோ கிட்டத்தட்ட அவர்களே இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து உயிரிழப்பில் வந்து நிற்கிது. மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களும் அடுத்து எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து கண்டித்து சொல்லும்போது ஒரு சிறப்பான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா, இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே சைதாப்பேட்டையில் வந்து 11 வயசு பையன் யுவராஜ் அப்படிங்கிற நபர் இதே மாதிரி குடிநீரில் கழிவுநீர் கலந்து உயிரிழக்கிறான். அப்போவும் இந்த அரசு வந்து படிப்பினை கற்கலை, பாடம் கற்கலை. இதுதான் இந்த அரசினுடைய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. ரொம்பவே உண்மை சொல்லப்போனால் இது வந்து எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றணும். ஏன்னா இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. எத்தனையோ பஞ்சாயத்துகள் இருக்குது, எத்தனையோ இடங்களில் இதே மாதிரி அவர்கள் வந்து டேங்க்கில் தண்ணியை வந்து குடிநீர் விநியோகம் பண்ணுறாங்க. எல்லா வீட்லேயெல்லாம் ஃபில்டர்லாம் இருக்காது இல்லையா? அப்போது இப்படி இவ்வளோ நெட்வொர்க் இருக்கிற இடத்துல பல இடங்களும் தவறுகள் நடக்கலாம். அப்போ இதை வந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கிட்டு எல்லா இடங்களையும் இவர்கள் வந்து செக் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து இதுக்கப்புறம் வராமல் தடுப்பாங்களா? தடுத்தாங்கன்னா நாம் வந்து பாராட்டலாம் அரசை, தடுத்தாங்கன்னா நாம் வந்து அரசின் பக்கம் நம்ம நிற்கலாம். ஆனால் இந்த இதில் அப்படி நிற்க முடியலையே. அரசாங்கம் வந்து இது அந்த மாதிரி சரியாக அவர்கள் வந்து பண்ணலையே அப்படிங்கிற பார்வை வருது இல்லையா? ஸோ இது வந்து அந்த கள்ளச்சாராயம் மரணமாக இருக்கட்டும், இப்போ சைதாப்பேட்டம் சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசு வந்து கோட்டை விட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறுனதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ இடத்துல வந்து நிற்கிது. இவ்வளோ பெரிய விஷயமாக பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணம் பற்றி பேசும் பொழுது வெறுமனவே வந்து 5 பேர் இறக்குறாங்க, அதுக்கப்புறமா திருப்பி வந்து மொத்தம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் செய்தி இல்லை.
சரியாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணம் நடக்கிறதுக்கு இப்போ இதுவே வந்து கடந்த வருடம் ஆயிடுச்சு. அதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி மரக்காணத்துல வந்து கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழக்கிறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியுது. அந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு தெரியுது. சுற்று வட்டாரத்துல காய்ச்சுறாங்கன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அத தடுக்கல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுங்கிறது தான் காவல்துறை இருக்கு. அத விட்டுருங்க. அப்படி தடுக்கலனா கூட நடந்ததுக்கு அப்புறமாவாச்சும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம தடுப்பாங்களான்னு பார்த்தா, அப்படியும் தடுக்கல. அது மறுபடியும் திருப்பியும் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு நடக்குது. திருப்பி வந்து தொடர்கதையா மாறுது. அதுக்கு ஒரு 10,00,000 நிவாரணம் வேற வந்து அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சைக்குள்ளக்கூடிய ஒரு பொருளா மாறுது. வம்படியா போய் இறந்தவங்களுக்கு நீங்க நிவாரணம் குடுக்குறது அப்படிங்கிறது, அது சரியா இருக்காது. மற்ற விஷயங்கள்ல நீங்க குடுக்குற நிவாரணமே வந்து இதுல மக்களுக்கு போதாம இருக்கும்போது, இதுக்கு நீங்க இவ்வளோ அதிகமா குடுக்குறது சரியில்ல அப்படிங்கிற பார்வைகள்லாம் வந்து இருக்கு. ஸோ இதில என்ன விஷயம் அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அலட்சியமா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வேங்கை வயல் சம்பவம் மட்டும் நமக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா இருக்கும். நம்ம நினைவுல வச்சிருப்போம். அது மட்டும் இல்ல. வேங்கை வயலுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல குடிநீர்ல வந்து மலம் கலந்த சம்பவம் வந்து ஆங்காங்கே அரங்கேறி இருக்கு. ஆனா அதெல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல பேசுபொருள் ஆகல. அவர்கள் வந்து அந்த சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதிமன்றம் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனை இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவர்கள் வந்து அத பண்ணல. இன்னும் சொல்லப்போனா விசிகாவே இதில வந்து மௌனமா இருக்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியாவுது. திருமாவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதில சரியான குற்றவாளிகள் வந்து இவர்கள் கிடையாது. கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட் கார்னர்ல அப்படியே வந்து போயிட்டு கேள்வி வச்சுட்டு போயிடுறாரு. சும்மா தடவி குடுத்த மாரி. அப்படியே வந்து ஒரு தோழமை சுட்டுதல் மாரி அப்படியே சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறதே இல்ல. இந்த குறிப்பிட்ட கரளம்பாக்கம் காலநிலையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் எல்லாமே பட்டியலின மக்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. இத நம்ம சொல்லணுமா? அவர்கள்லாம் மனிதர்கள் தானே! குடிநீர் வந்து எல்லாருக்குமே பொதுவா தானே வழங்கப்படுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். எல்லா பிரச்சனைகளும் இங்க வந்து அப்படி பார்க்கப்படுறது இல்ல. ஸோ ஒரு பட்டியலின மக்கள் அப்படின்னா, அவர்களுக்கான உரிமை அப்படிங்கிறது சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய சூழல் தான் திமுக ஆட்சியிலும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. இப்ப இதே பிரச்சனை வந்து வேற ஒரு ஆட்சி காலத்துல இப்ப அதிமுக ஆட்சி காலம் வந்துருச்சு அப்படின்னா, திரும்ப அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையில் எடுத்திருப்பாரு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா? அவருடைய உயிர் வந்து மதிப்பு இல்லையா? அப்படிலாம் பேசியிருப்பாரு. இதுல ஏன் அவர் வந்து பேசல? ஏன் வந்து அமைதி காக்குறாரு அப்படிங்கிறதும் நம்ம வந்து குறிப்பிட்டு கேட்க வேண்டிய செய்தியா இருக்கு. இதுல வந்து 40, 50 குடும்பங்கள் பட்டியலின மக்கள் தான். அவர்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்ப அதை வந்து திரும்ப அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையா எழுப்புவாரா? இல்ல அரசாங்கத்தை கேள்வி எழுப்புவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுப்பல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கிற செய்தி. இதுலயே நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க, பிற கட்சிகள்லாம் பேசுறாங்க. ஆனா விசிகாவோ இல்ல பட்டியலின சமூகத்திற்காக நாங்கள் பேசுறோம்னு சொல்லி திமுக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் யாருமே வந்து பெருசா பேசலையே. ஸோ ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு தூய குடிநீர் வழங்குறது அப்படிங்கிறது அடிப்படை. அது வந்து கட்டாயமா வந்து கொடுக்க வேண்டிய விஷயம். அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வந்து பண்ணக்கூடாது. அது அனைத்து மக்களுக்குமே தூய்மையான குடிநீர் கிடைக்கும். இலவசமா கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கூடுதலா சொல்ற விஷயம். ஆனா இருந்தாலும் ஒரு தூய்மையா கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது முதல் படி. அதுல வந்து அவர்கள் எந்த தப்புமே பண்ணல. அவர்கள் வந்து இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சதுல கூட இவர்கள் தரப்புல ஒரு தவறு இருக்கு. போயிட்டு சட்டத்திற்கு முறைகேடாக போயிட்டு இவர்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதில் இவர்கள் பக்கமும் ஒரு தப்பு இருக்கு. அரசாங்கம் தடுக்க தவறிச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா, இந்த பிரச்சனையில இவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க? பஞ்சாயத்து போர்டுல தான் தண்ணி பிடிச்சு குடிச்சது ஒரு தப்பா? அதுக்கு நீங்க அவர்கள் பக்கம் பழிய திருப்புறீங்க பாருங்க. ஃபுட் பாய்சன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து லிவர்ல வந்து பிரச்சனை. அதனால நீங்க உயிரிழந்துட்டீங்கன்னு சொல்றதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். அத வந்து அரசாங்கம் பண்றத கைவிடணும். பொறுப்பை எடுத்துக்கணும். ஆமா, எங்களால இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி நீங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டு சரி பண்ணா மட்டும் தான் இதற்கு ஒரு தீர்வா இருக்கும். நன்றி.